பராத் தினத்தன்று ரொட்டிகள் சுட்டுக் கொடுக்கக்கூடிய வழமையும், 3 யாசீன்கள் ஓதப்படும் வழமையும் இருக்கின்றது. இது பற்றி விளக்கம் தரவும். ஷஅபான் மாதம் 15வது இரவுக்கே பராத்துடைய இரவு என்று சொல்லப்படுகின்றது. இந்த இரவுக்கு நிறைய சிறப்புகள் காணப்படுகின்றது. அதிலே மிக மிக முக்கியமானது தான் அல்லாஹு தஆலா அதிகமானவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகின்றான். எனவே இவ்வாறான இந்த சிறப்பை அடைந்து கொள்ளும் முகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்களும் அந்த இரவிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவது ஒரு சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவாக, வழிமுறையாக இருக்கின்றது. இது சம்பந்தமான பல ஹதீஸுகள், ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தொழுதிருக்கின்றார்கள். நீண்ட சுஜூதிலே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தேகிக்கும் அளவுக்கு அவர்கள் நீண்ட சுஜூதிலே இருந்திருக்கின்றார்கள். நீண்ட பிரார்த்தனையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஜன்னத்துல் பக்கீ மையவாடிக்கு சென்று அங்குள்ளவர்களை தரிசித்திருக்கின்றார்கள். அங்கே துஆ பிரார்த்தனையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். என பல அமல்களை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை ஹயாத்தாக்கி இருக்கின்றார்கள். எனவே நாங்களும் அந்த இரவை ஹயாத்தாக்குவது ஒரு சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது. என்றாலும் அந்த இரவிலே இன்னென்ன அமல்களை தான் செய்ய வேண்டும் என்று வரையறுக்கப்படவில்லை. உதாரணமாக ரமலானிலே இரவிலே தராவீஹ் தொழுகை தொழ வேண்டும் என்றது போன்ற ஒரு நிலையான அமலை அங்கே வரையறுக்கப்படவில்லை. இதன் காரணமாக அந்த இரவை ஹயாத்தாக்கும் முகமாக எங்களுக்கு பல அமல்களை செய்யலாம். குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், அ தொழுகைகளாக இருக்கலாம், அல்லது துஆ கேட்பதாக இருக்கலாம். இவ்வாறான பல அமல்களை எமக்கு செய்யலாம். இதிலே எங்களுடைய ஊர்களிலே ஒரு வழமை இருக்கின்றது. அதாவது 3 யாசீன்கள் ஓதுவார்கள். அதேபோன்று அல்லாஹும்ம யாதல் மன்னி என்று வரக்கூடிய அந்த ஹதீஸிலே சஹாபாக்கள் ஓதின அந்த துஆக்களை ஓதுவார்கள். இவ்வாறு ஓதக்கூடிய வழமை இருக்கின்றது. நாங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாருமே கட்டாயப்படுத்தி கிடையாது. இது ஒரு குறைந்த அளவாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட மேலதிகமாக 3 யாசீன் ஓதுவதற்கு பதிலாக ஒருவருக்கு 10 யாசீன் ஓத முடியும் என்றால் அதுவும் வரவேற்கத்தக்கது. அல்லது முழு குர்ஆனையும் ஓத முடியும் என்றால் அதுவும் வரவேற்கத்தக்கது. அல்லது அவருக்கு 10 நாஃபிலான ரக்காத்துக்கள் தொழ முடியும், 20 ரக்காத்துக்கள் தொழ முடியும், நீண்ட நேரம் ஸலவாத்துக்கள் ஓத முடியும், திக்ர்கள் ஓத முடியும், தஸ்பீஹ்கள் ஓத முடியும் என்றால் எல்லாமே வரவேற்கத்தக்கது. இவை எல்லாமே மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இது மக்களுக்கு செய்வதற்கு ஒரு இலகுவான அடிப்படையிலே இந்த நடைமுறை வைக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. இதற்கு ஒருவர் வந்து கொண்டு மக்ரிபுக்கு பின்னால் 3 யாசீன் ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால், அவர் ஒரு மடத்தனம். அவர் ஒரு மடையராக இருக்கின்றார். மார்க்கத்தை பற்றி புரியாதவராக இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் அதற்கு ஆதாரம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஆதாரம் கேட்பவர்களிடத்திலே நாங்கள் கேட்க விரும்புவது, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் முதலாவது ஆதாரத்தை காட்டுங்கள். உங்களுடைய பள்ளிவாசல்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பிறகு வாராந்தம் பயான் நடைபெறுகிறது. அதற்கு என்ன ஆதாரம்? அதை முன்வையுங்கள். அ ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தஜ்வீத் கிளாஸ் நடைபெறுகிறது. அதற்கு என்ன ஆதாரம்? அதற்குரிய ஆதாரத்தை முன்வையுங்கள். வருடத்துக்கு 2, 3 தடவை இரத்த தானம் செய்கின்றீர்கள். அதற்கு என்ன ஆதாரம்? இவ்வாறு வருடத்துக்கு 2 முறை செய்வதற்கு என்ன ஆதாரம்? ஒவ்வொரு வாராந்தம் திங்கட்கிழமை பயான் பண்ணுவதற்கு என்ன ஆதாரம்? அப்படி குறிப்பிட்டு நீங்கள் ஆதாரத்தை தர வேண்டும். அவ்வாறு நீங்கள் குறிப்பிட்ட ஆதாரத்தை தராமல், இது பயான் பண்ணுவது நல்ல விஷயம் தானே, அதனால் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால், நாங்களும் குர்ஆன் ஓதுவது நல்ல விஷயம், நாங்கள் செய்கிறோம். எனவே நீங்கள் அடுத்தவர்களிடம் ஆதாரம் கேட்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளும்படியாக கேட்கின்றோம். அதேபோன்று இந்த தப்லீக் ஜமாத்திலே ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் மாதத்துக்கு 3 நாள் ஜமாத்திலே, வருடத்துக்கு 40 நாள் ஜமாத்திலே, வாரத்துக்கு ஒரு முறை மஹல்லா வேளையிலே, தினசரி தாலீம் என்று சொல்லி, தினசரி 2 1/2 மணித்தியாலம் என்று சொல்லி நீங்கள் ஒரு தர்த்தீபை வைத்திருக்கின்றீர்கள். இந்த தர்த்தீப் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஆதாரம் தர வேண்டும். எங்களிடம் நீங்கள் 3 யாசீன் ஓதுவதற்கு ஆதாரம் கேட்டால், இதற்கு முன்னால் நீங்கள் இவைகளுக்கு ஆதாரம் தர வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய இவைகளுக்கு ஆதாரம் கேட்டால் தேவையில்லை. அது நல்ல விஷயம், செய்யலாம். நாங்கள் யாசீன் ஓதினால் அதற்கு ஆதாரம் வேணும். இது என்ன இரட்டை வேடம்? எனவே இவ்வாறான அந்த கேள்வியே பிழையானது. ஒரு மடத்தனமான கேள்வி என்பதை ஆரம்பத்திலே
நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இதிலே நாங்கள் இவ்வாறு ஏன் இந்த 3 யாசீன்களை ஓதுவதற்கான ஒரு வழமை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான நியாயங்கள் இருக்கின்றது. அதிலே முதலாவது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது இரவையிலே சூரா யாசீனை ஓதினால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக காலையிலே விழித்தெழுவார் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இது அபூ யாலாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை சஹீஹான ஹதீஸ் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, யாராவது சூரா யாசீனை ஓதினால் அவர் குர்ஆனை 10 முறை ஓதியதற்கு சமனானவர். இந்த ஹதீஸ் திருமதியிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக பதியப்பட்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு தொடரை கொண்டது என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும். எனவே ஒரு யாசின் ஓதினால் 10 குர்ஆன்கள் ஓதி நன்மை கிடைக்கின்றது. அப்படியானால் 3 யாசீன்கள் ஓதினால் 30 குர்ஆன்கள் ஓதின நன்மை கிடைக்கின்றது. எனவே எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. அப்படியான ஒரு காரணத்துக்காகத்தான் சூரா யாசீனை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவல்லாமல் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் கிடையாது. அதே போன்றுதான் இந்த பராத்துடைய தினத்திலே ரொட்டி சுட்டு வாழைப்பழத்தை வைத்து கொடுப்பார்கள். அதே போன்று அல்லது ரொட்டி சுட்டு ஈத்தம்பழத்தை வைத்து கொடுப்பார்கள். இவைகளும் ரொட்டி சுட்டு கொடுப்பதன் காரணமாக அதற்கு பல சிறப்புகள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது தனது சகோதரனுக்கு ரொட்டியை உண்ண கொடுத்து அருந்துவதற்காக நீரையும் கொடுத்தால் அவரை அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டும் 7 ஹந்தக்குகள் தூரம், அதாவது 7 அகழிகள் தூரம் அல்லாஹு தஆலா தூரமாக்குகின்றான். இதிலே ஒவ்வொரு 2 அகழிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் 500 வருடங்கள் குதிரை செல்லக்கூடிய தூரமாகும் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 7 அகழிகள் தூரம். இவ்வாறு ஒவ்வொரு 2 அகழிகளுக்கும் இடையிலே 500 வருடங்கள் சென்றால் எவ்வளவு தூரம் ஒரு குதிரை 500 வருடங்கள் ஓடினால் எவ்வளவு தூரம் செல்லுமோ அவ்வளவுக்கு அதிகமான தூரம். இவ்வளவு தூரம் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுகிறார் என்பதாக அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை ஹாக்கிம் இமாம் சஹீஹான இஸ்னாத் என்று சொல்கின்றார்கள். அதை தஹபி இமாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஏனைய இமாம்கள், இமாம் முன்சிரி ரஹிமஹுல்லா அவர்கள் போன்ற இன்னும் பல அறிஞர்களும் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் இன்னும் சில அறிஞர்கள் இது ஹசனான தரத்தை சார்ந்த ஹதீஸ் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே ரொட்டி கொடுப்பதன் மூலமாக இவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கின்றது. ஏன் அவ்வாறு நன்மை கொடுப்பதை நாங்கள் தடை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஊரிலே ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. இந்த பராத்துடைய இரவிலே ரொட்டியையும் அதே போன்று வாழைப்பழத்தையும் வைத்து கொடுத்தால் அது நாளை மறுமையிலே குடையாக காப்பாற்றும் என்பதாக ஊரிலே சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கின்றது. இதுவும் ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே, மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே ஒவ்வொருவரும் அவருடைய சதக்காவின் நிழலிலே இருப்பார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் கொடுத்த சதக்கா, அந்த சதக்காவுடைய நிழலிலே அவர்கள் இருப்பார்கள். எதுவரை அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருந்து தீர்ப்பு செய்யும் வரை அவர்கள் அவர்கள் கொடுத்த அந்த சதக்காவுடைய நிழலிலே இருப்பார்கள். இதைத்தான் அந்த ரொட்டியும் ஈத்தம்பழமும் ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுப்பதன் காரணமாக அது குடை போன்று வரும், நிழல் தரும் என்பதாக ஊரிலே சொல்லப்படக்கூடிய வழமை இருக்கின்றது. எனவே இவையும் ஹதீஸ்கள் மூலம் பெறப்பட்டது. இந்த ஹதீஸை நாங்கள் முஸ்னத் அஹ்மதிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸும் ஒரு சஹீஹான ஹதீஸ் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த பராத்துடைய இரவிலே குறிப்பிட்ட இன்ன அமல்களை தான் செய்ய வேண்டும் என்று வரையறுக்கப்படவில்லை. இதிலே ஒவ்வொருவருக்கும் முடியுமான அளவு அமல் செய்து கொள்ள முடியும். அதிலே ஊரிலே ஒரு நடைமுறை இருக்கின்றது. அந்த நடைமுறையைத்தான் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கிடையாது. அதைவிட குறைய செய்யாமல் அதைவிட கூடுதலாக தாராளமாக செய்யலாம். இவ்வாறு ஊரிலே காணப்படக்கூடிய இந்த நடைமுறைகள் அது ஹதீஸ் குர்ஆன் அடிப்படையிலே தான் அவ்வாறான ஒரு அடிப்படை, ஒரு தர்த்தீப், ஒரு முறை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.